ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு ரேயன் ஸ்டுடியோ. இந்த பிளேஸை சூப்பராக ரெடி பண்ணியிருக்க ரேயன். இதை நான் பண்ணலை, எங்கள் அப்பா நமக்காக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க உட்காரலாம். இங்கே உட்காந்துருக்கிறது ஜாலியாக இருக்குல்ல? யாராவது ஒரு கதை சொல்லுங்களேன், இன்னும் ஜாலியாக இருக்கும். கதையா? கதை கேட்குறதுனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி சொல்லுங்களேன். ரேயன், நீ தான் சூப்பராக ஸ்டோரி சொல்லுவியே, ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரியாக சொல்லேன், கேட்கலாம். ஸ்டோரியா? ஓகே, நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ரேயன் நல்ல ஒரு பேய் கதை சொல்லு ரேயன். பேய் கதையா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரேயனா. ப்ளீஸ், பேய் கதைலாம் வேண்டாம், அப்புறம் நைட்டு கனவுலலாம் பேயாக வரும். சும்மா இரு அன்பு, அவள் தான் பயப்படுறா பாரு. பயப்படாத லில்லி, நான் பேய் கதைலாம் சொல்ல மாட்டேன். ஓகே ரேயன் அண்ணா, தேங்க்யூ. ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் 10 வருஷம் கழித்து ஒரு பையன் பிறந்தானாம். அதனால் அந்த பையனை ரொம்ப செல்லமாக அடிக்காமல் திட்டாமல் வச்சுப்பாங்களாம். அதே மாதிரி அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்களாம். அந்த பையனுக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்குமா. எப்போ பாரு உளுந்த வடை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானாம். சின்ன வயசில் 1 2ன்னு சாப்பிட்டுட்டு இருந்தவன் வளர வளர ஒரு நாளைக்கு 10 உளுந்த வடை 20 உளுந்த வடைன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானான். கொஞ்ச நாள் போக போக அவன் உளுந்த வடை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டே இருந்தானான். வருஷத்துக்கு ஒருக்கா அவனோட ட்ரெஸ்ஸோட அளவுலாம் சின்னதாகிட்டே இருந்ததாம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா ட்ரெஸ்ஸோட அளவு மாறிக்கிட்டே இருந்ததாம். அது எப்படி குண்டானா? உளுந்த வடை தானே சாப்பிட்டான். உளுந்த வடை சாப்பிட்டா குண்டாயிருவாங்களா? உளுந்த வடை நல்லது தான், ஆனால் அவன் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் 20 30ஓட நிப்பாட்டாமல் நாள் முழுவதும் உளுந்த வடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அதனால தான் அவன் குண்டாயிக்கிட்டே போயிருந்திருக்கான். இதெல்லாம் பார்த்து கவலைப்பட்ட அவங்க அம்மா இதுக்கப்புறம் அவனுக்கு உளுந்த வடை கொடுக்கறத குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவன்கிட்டையும் சொன்னாங்க, இனிமேல் உளுந்த வடை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கு அவனும் சரிம்மா, இனிமேல் உளுந்த வடை சாப்பிட்றத குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா கிட்ட சரின்னு சொன்னாலும் அவனால் உளுந்த வடையை சாப்பிடாமல் இருக்க முடியல. அதனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அரண்மனையில் எங்கே உளுந்த வடை இருந்தாலும் அதை தெரியாமல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். போக போக ஒரு வாரத்துக்கு ஒருக்க அவனோட ட்ரெஸ்ஸோட அளவெல்லாம் மாறிச்சு. அப்புறம் கொஞ்ச நாளில் டெய்லி அவனோட ட்ரெஸ் பத்தாமல் போய்கிட்டே இருந்தது. அரண்மனையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்காக நானும் ஒரு உளுந்த வடை சுட்டு கிச்சனுக்குள்ளே அவனுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுருந்தாங்க. அதை எப்படியோ கண்டுபிடிச்சி நானும் ஒரு உளுந்த வடையவும் அவன் ஒருத்தனே தனியாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? இது தெரிஞ்சுக்கிட்ட ராஜாவும் ராணியும் இனிமே அரண்மனையில் யாருமே உளுந்த வடை செய்யவே கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டுட்டாரு. அதோட பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா மறுநாள் காலையில் அவனோட ரூமில் இருந்து ஐயோ அம்மானு கத்துற சத்தம் கேட்டது. அச்சோ, என்னாச்சு? என்ன நடந்தது? ஏன் அவன் அப்படி கத்திட்டு இருந்தான்? சொல்கிறேன் சந்தோஷ், சொல்கிறேன். அவன் அழுகிற சத்தத்தை கேட்டு எல்லாரும் பதறி அடித்து ஓடுனாங்க. சத்தம் கேட்டு ஓடி போய் அங்கே பார்க்கும்போது அவன் முழுசாக உளுந்த வடையாக மாறியிருந்தான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு ரேயனா? அதை பார்த்த ராஜாவுக்கும் ராணிக்கும் என்ன செய்கிறதுனே தெரியலையாம். மாமா, நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேம்மா, நான் இனிமேல் உளுந்த வடையே சாப்பிட மாட்டேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அவன் அழுதுகிட்டே இருந்தானான். அம்மா அப்பா, நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன், என்னை காப்பாற்றுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பேன், இனிமேல் உளுந்த வடையே சாப்பிட மாட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்ச ராஜா அமைச்சர்களை கூப்பிட்டு இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு ஆலோசனை கேட்டாராம். அதுக்கு அந்த அமைச்சர்கள், நம்ம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, மாய மந்திரம் பண்ணுறவங்களால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும், அதனால் நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் தகவல் சொல்லி மாய மந்திரம் பண்ணுற எல்லாரையும் வர சொல்லுங்க ராஜான்னு சொன்னாங்களாம். ராஜா உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா மாயமந்திரவாதிகளையும் வர சொல்லுங்கன்னு கட்டளையிட்டார். இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கூட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. மொத்தம் 8 மாயமந்திரம் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்ததில் 3 பேர் என்னென்னமோ மந்திரம் சொல்லி பார்த்தாங்க, ஏதேதோ செஞ்சு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. அதை பார்த்த ராஜாவும் ராணியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் 4வதாக ஒரு பெண் மந்திரவாதி வந்தாங்க. அவங்க சில மந்திரங்களை சொல்லி
அந்த உளுந்தவடையாக இருக்கிற பையன் மேலே டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது உளுந்தவடையாக இருந்த அந்த பையன் திடீர்னு உளுந்த மாவா மாறிட்டான். அச்சச்சோ அச்சச்சோ. எல்லாருக்கும் கவலை இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு. அவன் மனுஷனாக மாறாமலே போயிடுவானோன்னு ராஜா ராணி எல்லாரும் ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த மந்திரவாதிகள்லாம் ராஜா கிட்ட, கவலைப்படாதீங்க ராஜா, உங்கள் பையனை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 5ஆவதா வந்த மந்திரவாதி அந்த உளுந்த மாவு முன்னாடி வந்து நின்று சில மந்திரங்களை சொல்லி, உளுந்தமாவே ராஜாவோட பையனாக மாறிடுன்னு சொல்லி அவர் கையில் வச்சுருந்த மந்திரக்கோலை அந்த மாவு மேலே காமிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த உளுந்த மாவு ஊற வச்ச உளுந்தா மாறிடுச்சு. யாருக்குமே எதுவுமே புரியலை. எல்லாருக்கும் பயம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. 5ஆவது மந்திரவாதியால் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவரோட எல்லா சக்தியையும் யூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் 6ஆவது மந்திரவாதி வந்து அந்த உளுந்தம்பயிர் முன்னாடி நின்று அவரோட சக்திகளெல்லாம் யூஸ் பண்ணி, உளுந்தம்பயிரே ராஜாவோட பையனாக மாறிடுன்னு சொல்லி அவரோட மந்திரக்கோலை எடுத்து காமிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த ஊற வச்ச உளுந்தம்பயிறு ஊற வைக்காத உளுந்தம்பயிராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 7ஆவதாக இருந்த மந்திரவாதி ட்ரை பண்ணார். அவரோட சக்திகளெல்லாம் யூஸ் பண்ணி உளுந்தம்பயிரே ராஜாவோட பையனாக மாறிடு அப்படின்னு அவரோட மந்திரக்கோலை எடுத்து காமிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த உளுந்தம்பயிறு உளுந்தஞ்செடியாக மாறிடுச்சு. இதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பயம் வந்துருச்சு. அவன் மனுஷனாக மாறுவாங்கிற நம்பிக்கையே இழந்துட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு மந்திரவாதி தான் இருக்கார். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கடவுள்கிட்ட மொத்தமாக வழிபட ஆரம்பித்தாங்க. 8ஆவது மந்திரவாதி அவரோட மந்திரத்தை சொல்ல வரும்போது மற்ற 7 மந்திரவாதிகளும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. மந்திரத்தை சொல்லி முடித்து 8ஆவது மந்திரவாதி அவரோட கோலை எடுத்து உளுந்தஞ்செடியே ராஜாவோட பையனாக மாறிடு தின்டனான் டுன் அப்படின்னு சொல்லி அந்த கோலை அந்த செடி மேலே காமிச்சு ஒன்றுமே நடக்கலை. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. ராஜாவும் ராணியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 30 செகண்ட் கழித்து அந்த உளுந்தஞ்செடியிலிருந்து ராஜாவோட பையன் மறுபடியும் வெளியில் வந்துட்டாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ராஜாவுக்கும் ராணிக்கும் சந்தோஷத்தில் அழுகையாக வந்துருச்சு. அப்புறம் ராஜாவோட பையன் அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும், இனிமேல் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லியும் கேட்காம அதுக்கு அதிகமாக உளுந்தோட சாப்பிட்டது தப்பு தான், இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதான். வந்த எல்லா மந்திரவாதிகளுக்கும் தகுந்த சன்மானம் கொடுத்து ராஜா அனுப்பி வச்சிட்டாரு. எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல உணவாகவே இருந்தாலும், நம்ம அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டாக சொன்ன சந்தோஷ். எந்த ஸ்நாக்ஸோ இல்லை வேறு எந்த சாப்பாடாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அப்பா அம்மா சொல்கிறத தட்டாமல் கேட்கணும். அவங்க நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. ஓகே ரேனண்ணா, நான் இனிமேல் எதையுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டேன். கதை சூப்பராக இருந்தது. கதை சூப்பர் ரேயன். எனக்கு இந்த உளுந்தவடை கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. கதை சூப்பர் ஸ்டோரி ரேயன். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாமா? போகலாம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.